வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன குக்கிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இறால் வறுவல். என்னோடய ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இறால் வறுவல் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த இறால் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் வறுவலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நானும் சூப்பராக செய்ய போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொடி அரைச்சி போட போகிறேன். சரி வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். அதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இறாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஒரு குடல் மாதிரி, அதை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ எல்லா இறாவும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான பூண்டு, தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 30 மிளகு எடுத்து போட்டிருக்கேன். அதை இப்போ வறுத்தி எடுங்க. பொன்னிறமாக ஆன உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குங்க. இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்தி எடுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்திடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. இப்போ இது ரெண்டுமே என்ன பொடி பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மிளகும் சோம்பும், அந்த பொடி தான். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இறாலுக்கு போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. கறி மசாலா பட்டை வகைகள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் இப்போ நல்லா பொரியட்டும். வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போது ஆனியனை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனியனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். ஆனியன் இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை எடுத்து இப்போது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எதுவுமே நல்லா வதங்காமல் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோடு அப்படியே கலந்து விடுங்க. அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும், அதோட பச்சை வாசனை போய். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளற ஆரம்பிச்சிடுங்க. அந்த இறாலும் அந்த மிளகாய் தூள் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா கலந்து விடுங்க. அதோட சாறுலாம் போயிட்டு அந்த இறாலில் இறங்குற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இறாலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து அப்படி நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக வச்சா அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துட்டு வருது. அகைன் ஒரு கிளறி விடுங்க. நல்லா நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வச்சோம்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் நடுவில் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விடுறோம். மறுபடியும் 1 மினிட் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா கிளறி விடுங்க. அப்படியே ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு, அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணுங்கள். அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் காரம் நிறைய வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அந்த மசாலாலாம் எல்லாமே சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இறாலை பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்ட அந்த சோம்பு சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ வாஷ் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எறா வறுவல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த சோம்பும் மிளகுத்தூளும் போடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப அள்ளி கொடுக்கும். இந்த இறால் வறுவல் இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாதீங்க, இந்த டைம் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.